ஃபண்ட் மேனேஜரோ இடிஎஃப் அவங்க என்ன பண்ணலாம், இதில் ₹1 எக்ஸ்ட்ரா போடு சார், உங்களுக்கு நல்லா தெரியும் 20% ப்ரீமியம் வந்துச்சு, யாராவது மறந்துட்டிங்களா? வணக்கம் மக்களே, வணக்கம் சார். செபி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வரக்கூடிய ஏப்ரல் 1 நீங்கள் கோமேக்ஸையோ அல்லது ரெண்டல் எக்ஸ்சேஞ்சோ ஃபாலோ பண்ணாதே, எம்சிஎக்ஸ் என்ன சொல்லுதோ அதை ஃபாலோ பண்ணுங்கிறாங்க. இப்போ செபி என்ன சொல்கிறாங்கன்னா, தம்பி இவ்வளோ நாள் நீ ஃபேர் வேல்யூயை நீ கண்டுபிடிக்கிறதுக்கு கோமேக்ஸ்லேயும் லண்டன்லேயும் அவங்களோட விலையை பார்த்து கால்குலேட் பண்ணி இந்தியன் கரன்சியோடு மாற்றி சப்சார்ஜ் கிப்சார்ஜில் நீ போட்டு இடிஎஃப் சொன்னீங்கல்ல ப்ரைஸு, அதெல்லாம் இனிமேல் பண்ணாத. எம்சிஎக்ஸ் இனிமேல் சொல்லிடும் இன்றைக்கி டாலரோட விலை என்ன, இந்திய ரூபாயின் விலை என்ன, இதில் வகுத்தா எவ்வளோ வருது, இன்றைக்கி ப்ரைஸ் என்னவா இருக்கும்னு எம்சிஎக்ஸ் தான் டிசைட் பண்ணோம். அதை தான் இடிஎஃப் மியூச்சுவல் ஃபண்டும் ஃபாலோ பண்ணுமே தவிர, இனி அவங்களோட ஒப்புக்கு அவங்களாம் இவ்வளோ விலை ஏறி இருக்குது, இன்றைக்கி இந்தியன் கரன்சி இவ்வளோ மாற்றிக்கிறேன், பிசிடி நான் 7% போட்டுக்கிறேன், செஸ் சார்ஜில் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போடு, இதில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போடுப்பா, யாருப்பா கண்டுக்க போகிறா, லாஜிஸ்டிக்கில் போடியா, அதில் ஒரு 3% போடியா, ப்ரீமியம் நீங்கள் அதிகமாக வாங்கிட்டு இருந்தீங்க. புரியுதா உங்களுக்கு? செபி என்ன சொல்லிடுச்சு, நீ இனிமேல் அவங்கள ஃபாலோ பண்ணாத, எம்சிஎக்ஸ் ஃபாலோ பண்ணும், அதை ஃபாலோ பண்ணுன்ட்டாங்க. இவ்வளோ நாள் 10-20% கூட கொடுத்துருந்தாங்க. இனிமேல் ஏப்ரல் 1 த ஃபேர் வேல்யூவை இனிமேல் நம்ம கண்டுபிடிச்சிடலாம் ஆஸ் பர் எம்சிஎக்ஸ்.